ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து மின்னலை பார்க்கச் செய்தல். தலைப்பு: மின்னலை பார்க்கச் செய்தல். சிறிது நேரம் மலைகளையும் காடுகளையும் சமவெளிகளையும் திரும்பி பார்க்கச் சொன்னார். திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இளம் கருப்பு அடர்த்தி குப்ப லேசான ஒளி, பிரகாசமாக ஒளி, இவ்வாறு பல வகையான வண்ணங்களில் சிறு புள்ளிகளாக தெரிந்தன. அதன் விவரங்களை விளக்கி உபதேசித்துக் கொண்டிருந்தார். மின்னல் பாயும்போது கண்களை மூடிவிடாதே என்றார். எனக்கு பயம் வந்துவிட்டது. கண்களை மூடவில்லை என்றால், பார்வை இழந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன். அவ்வளவுதான். பைத்தியம் பிடித்தவர் போன்று எனக்கு புரியாத பாஷையில் பேசிவிட்டு பிறகு என் உணர்வுகளில் புரியும்படி உணர்த்தினார். நான் சொன்னதை செய்கின்றேன் என்றாய், இப்பொழுது ஏன் தயக்கம் என்று கேள்வி கேட்டுவிட்டு, நீயாகவா பார்க்கிறாய், நான் அல்லவா பார்க்கச் சொல்கிறேன் என்றார். சிறிது நேரம் சமவெளியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த மனிதர்களின் உடல்களிலிருந்து பிரிந்து வந்த உயிராத்மாக்கள் தான் சிறு சிறு புள்ளிகளாக தெரிவது என்று சொல்லி, அதில் பிரகாசமாக தெரிந்த புள்ளிகளை சுட்டிக்காட்டி, சில கூடுவிட்டு கூடுபாய்ந்து பல செயல்களை செய்து வந்து கடைசியில் கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி இழந்த உயிராத்மாக்கள் கரும்புள்ளிகளாக இருக்கின்றன என்றார். பல மந்திர தந்திரங்களை செய்து காட்டி வந்த உயிராத்மாக்களும் கரும்புள்ளியாய் இருக்கின்றன. இவை அனைத்திலும் உயிரின் ஈர்ப்பில் ஆத்மாவாய் உள்ள அணுசிசுக்கள் தெரிகின்றன. இன்னும் சிலர் ஒன்றையும் எதிர்பார்ப்பு இல்லாது பல துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நல்ல செயலை செய்து வந்து தெய்வமே துணை என்ற நிலையிலும் வளர்ந்து வந்த உயிராத்மாக்கள் இளம் சிவப்பு புள்ளியாய் தெரிந்தன என்று சொல்லிவிட்டு சமவெளியை பார்த்து கொண்டே இருக்கச் சொன்னார். அச்சமயம் எதிர்பாராது பளிர் பளிர் என்று மின்னல் பாய்ந்து கொண்டே இருந்தது. அந்த மின்னலில் சிக்கிய பல வண்ணம் கொண்ட உயிராத்மாக்களின் அணுசிசுக்கள் செயலிழந்து விட்டன. ஆனால் உயிர்கள் அழிவதில்லை. ஒளியாயிருந்த உயிராத்மாக்கள் மின்னலின் கதிர்வீச்சில் சிக்கினாலும் எவ்வித பாதிப்பும் இல்லாது மின்னிக்கொண்டே இருந்தன. இத்தகைய ஒளியான உயிராத்மாக்கள் மறுபிறப்புக்கு வராமல்
பூமியின் ஈர்ப்பில் சுரண்டு கொண்டே தங்களை வளர்த்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவைகளாகின்றன. காலத்தால் விண்ணை சென்று அடைந்து விடுகின்றன. இத்தகைய ஒளியான உயிராத்மாக்களிலிருந்து வெளிப்படும் ஒளி அணுக்கள் சந்தர்ப்ப வசத்தால் பெரிதொரு மனிதனின் உணர்வின் ஈர்ப்பில் சேர்ந்தால் அந்த மனிதனின் ஆற்றல் பெருகி ஞானத்தின் வழித்தொடரில் தன்னை அறியவும் மெய்ஞானியாகின்றான். இவ்வாறு நிகழ்வது உலகில் எங்கோ ஒருவருக்குத்தான் என்று உணர்த்திவிட்டு அடுத்து மின்னலில் செயலிழந்த உயிராத்மாக்களை பற்றி சொல்லத் தொடங்கினார். மின்னலின் தாக்குதலுக்குள்ளான உயிராத்மாவின் அணு சிசுக்களின் செயலிழந்த சத்துக்கள் உயிரில் இணைந்த ஆத்மாவாக இருக்கின்றன. அது மீண்டும் மனிதனாக உடல் பெற தகுதியாகின்றது. இத்தகைய உயிராத்மாக்கள் பூமியில் உள்ள தாவர இனங்களின் மீது படும்பொழுது உயிரின் துடிப்பினால் செயலிழந்த ஆத்மாக்கள் மீண்டும் அணுக்கருக்களாக உருவாகி புதுவிதமான பூச்சிகளாக உருப்பெறுகின்றது எவ்வாறு என்பதை உணர்த்தினார். மறுநாள் பகலில் சூரியனை பார்த்து கொண்டிருக்கும்படி கூறிவிட்டு அதிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் படர்வதை பார்க்கச் சொன்னார். அந்த அலைகளில் கலந்துள்ள ஓர் அணுவை பிரித்து காட்டி அந்த அணு கடிகாரம் ஓடுவதைப் போன்று அணுவிற்குள் துடித்து கொண்டே இருப்பதை என்னுள் உணரச் செய்தார். பிறகு அதில் வெப்பகாந்த நுண்ணணுவும் மைக்கை போன்ற ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட காந்த நுண்ணணுவின் தன்மையை உணர்த்திவிட்டு அது விண்ணில் உடல்களை உருவாக்கும் உயிரணுவாய் உருவாகி நம் பூமியை வந்தடைந்து புழு உடல் பெற்று மனிதன் வரை எவ்வாறு வளர்ச்சி பெறுகின்றது என்பதையும் மனிதனாக முழுமை பெற்றபின் மனிதனின் வளர்ச்சியில் எவ்வாறு உயிர் ஒளியாக மாறி சப்தரிஷி மண்டலங்களாயின என்பதனை காட்சியாகவும் என்னுள் உணர்வில் உணர்த்தியும் சொல்லாலும் உபதேசித்துவிட்டு கொடைக்கானல் மலைத்தொடர்ச்சிக்கு என்னை அழைத்துச் சென்றார். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இந்த அளவில் மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். நிறைவு செய்து கொள்வோம். அப்புறங்க படிக்க தாங்க உண்மைகள். நானும் எத்தனையோ வாட்டி இந்த உயிரை கடவுள் புத்தகத்தை படிச்சிருக்கேன். ஆனால் இதுபோல் இப்போ நான் இதை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுங்கிறதுக்காக படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் போகல நிறைய விஷயங்கள் புரிதலாகுது. மகிழ்ச்சி, பேரானந்தம். குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. அப்புறம் இந்த மெய்ஞான தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உயிராத்மாக்களும் அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் சாமிமா சர்க்குரு தேவர் அருளார் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் சப்தரிஷி மன்றங்களின் பேரருள் பேரொழியால் நீங்க பெற்று நமது வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு மலர்மணம் பெற்று மகிழ்ந்து வாழ் சக்தி பெற்று பரிபூர்ண உடல் நலம் பெற்று பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாகி இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை
குரு அருளால் பெற்றுடுவோம் என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.